அனிருத்துடைய தம்பி ஹீரோவா இருக்காரு. என்னது அனிருத் தம்பி ஹீரோ மாதிரி இருப்பாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அனிருத்தே சின்ன பையன் மாதிரி தானே இருக்காரு அப்படின்னா, இவரை நீங்க பார்த்துருப்பீங்க, வேலையில்லா பட்டதாரிலாம் தனுஷுக்கு தம்பி அப்போ தான் லேப்டாப் நோண்டிக்கிட்டே இருப்பார். அப்படி இருந்தவர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துடைய ஆடியோ லான்ச்சை அண்மையில் வச்சிருந்தாங்க. படக்குழு பவரும் மைக்க பிடிச்சி எப்படிலாம் கஷ்டப்பட்டு நடிச்சோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முத்தாய்ப்பா பேசுனது வந்து விவேக்கும் அனிருத்தும். அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அப்படின்றத இப்போ நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு நடுவில் ஒரு டவுட்டு, ரம் அப்படின்றது தமிழ் திரைப்படத்துடைய டைட்டிலா ஆங்கில டைட்டிலா அப்படின்னு யோசனைலாம் வரும். ஏன்னா வரி விளக்கெல்லாம் இருக்குல்ல, அப்படி வந்தால் கூட பொன்னாரம் புவாரம் அப்படின்னு பாடி சமாளிச்சிருவாங்க போல இருக்கு. பாங்க அனிருத்லாம் என்ன பேசுறாருன்னு கேட்கலாம். பாட்டு ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு பாட்டு கேட்டேன். அந்த கேட்ட உடனே நான் வந்து யாரா இந்த மியூசிக்கை போட்டான்னு தேடி கண்டுபிடிச்சி பண்ணி யாருன்னா பார்த்தா உங்கள் பசங்களோட படிக்கிறாரு, அவரோட சீனியர் ஸ்டூடெண்ட்டு, பிஎஸ்பிபி ஸ்டூடெண்ட்டு. அந்த பையனா இப்படி சாங்க போட்டான்ட்டு ஃபோன் பண்ணி பாராட்டி அந்த ஒய்தீஸ் கொலைவெறி பாட்டுக்காக நம்பர் கண்டுபிடிச்சி தேடி நான் பேசிய அன்பு நண்பர் தான் அனிருத் அவர்கள். அப்போ அனிருத் ஒன்று சொன்னார் என்கிட்ட, அதை அவர் மேடையில் பேசும்போது அவரே சொல்லுவார் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் என்னை பாராட்டினீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். அது அவரே சொல்லட்டும். விவேக் சார் ஒய்தீஸ் கொலைவெறி ரிலீஸ் ஆனப்பறம் அவர் சொன்னார், எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார்னு. அதில் ஒரு உண்மை என்னென்னா, எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க கொலைவெறி அப்போ பயங்கர ஒரு சென்சேஷன், எல்லாருமே விஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி டு விஷ் மீ வாஸ் விவேக் சார். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி அது பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போயிடுச்சு, அது வேறு விஷயம். பட் ஃபர்ஸ்ட் பர்சன் டு விஷ் மீ வாஸ் விவேக் சார். நான் அவர்கிட்ட அது அந்த இன்டர்வியூலேயே சொன்னேன், சார் தேங்க்யூ ஸோ மச், யூஆர் த ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி டு விஷ் மீ. அவரோட விஷஸ் எனக்கு இன்றைக்குமே இருக்குது. அண்ட் அவர் அவ்வளோ பெருமையாக பேசினார் இன்றைக்கி. ஐ எம் ஸோ ஹம்பிள், தேங்க்யூ சார். எனக்கு அனிருத் வந்து என் மனசுக்கு வந்து ஒரு செல்லம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. எனக்கு என்னமோ சம்திங் இன் ஹிம் அட்ராக்ட்ஸ் மீ வெரி மச். சும்மா ஒன்றும் ஒருத்தன் வந்து யூத்துக்கிட்ட இன்றைக்கி போய் ஒரு ரேஜாக போய் சேர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் ஒருத்தரை வந்து எடுத்து தலையில் எடுத்து கொண்டாடுறாங்கன்னா, அன்லெஸ் அண்ட் டில் தே ஹேவ் த கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ரியல் மெட்டல் டு ப்ரூவ், யாரும் அதை வந்து பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட நான் கூட நினைப்பேன், நமக்கு வந்து ஆர்ஆர்னா ஒரு படத்தோட ஆர்ஆர்னா இப்போ வரைக்கும் டவுன் சவுத் வரைக்கும் எங்கள் படம் யாரை சொல்லுவோம்? இசைஞானியை தான் சொல்லுவோம். எத்தனை படங்கள் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஹாலிவுட் மியூசிக் டைரக்டர் தான் ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறாங்க. ஆனால் அது ஒன்றுமே இல்லைங்க. அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு அந்த ஒரு எமோஷனுக்கு அந்த ஒரு தீம் வாசிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அம்மா சென்டிமெண்ட்டுக்கு ஒரு மியூசிக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு மியூசிக்கு, காமெடியன் வந்தால் அதுக்கு ஒரு தனி மியூசிக்கு, அப்புறம் கிளைமாக்ஸ்க்கு ஒரு தனி ஃபீலு, அதுக்கப்புறம் படத்துக்கு மையநாதமாக ஒரு மியூசிக்கு, அதுக்கப்புறம் பாட்டு. 5 சிச்சுவேஷன் 6 சிச்சுவேஷன்னா அத்தனை சிச்சுவேஷன் பாட்டு. இத்தனையும் செய்யக்கூடியது இந்தியன் மியூசிக் டைரக்டர்ஸ் தான். அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள மியூசிக் டைரக்டர் போல வெரைட்டி இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்லைங்க. அந்த பெருமை நமக்கு இருக்குது. அதனால் வந்து ஹாலிவுட் நம்ம சொல்ல வேணாம். அவங்களுடைய நம்ம திறமையில் வந்து 10% கூட அவங்க சொல்லிக்கலாம். மேபி தே ஹேவ் த டெக்னாலஜி, மேபி தே ஹேவ் so many instruments, மேபி தே ஹேவ் த பீப்புள், மேபி தே ஹேவ் a large வேர்ல்டு மார்க்கெட், அவ்வளோதான். மற்றபடி டேலண்ட், ஷீர் டேலண்ட், பேஷன், டிரைவ், வெரி, அதுனா யாருன்னா அனிருத். எஸ்பெஷலி இந்த படத்தில் நடித்ததுக்கு அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அது ரிஷியோட கரியருக்கோ இந்த படத்துக்கோ அது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். தேங்க்யூ சார். அண்ட் நான் படம் பார்த்துட்டேன். ஸோ அவர் வந்து இதில் ரொம்ப செமையாக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட காமெடி இந்த படத்தில். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் ரம் அண்ட் ஃபார் ஆல்வேஸ் பீங் தேர் ஃபார் மீ. தேங்க்யூ சார். அப்புறம் நரேன், சஞ்சிதா, Mia, thank you for being a part of Ram. You guys have done a wonderful job. ஹாரர் படம் நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பயம், நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ இந்த படம் ஆர்ஆருக்கு தரும் போது ரீசெண்டாக பார்த்தேன். அப்போ எப்படி பார்த்தேன்னா ஃபுல்லாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அசம்பிள் பண்ணிட்டு நல்லா போர்வை தலைகாணிலாம் மூஞ்சியில் வச்சுட்டு அந்த மாதிரி தான் படத்தை பார்த்தேன். பாதி சீன் வந்து ஒரு ½ கூட பார்க்கல. அப்படி ஒரு அள் இருந்தது இந்த படத்தில். ஸோ எனக்கு அந்த அள் இருந்ததுன்னா நான் சும்மாவே பயந்துருவேன் ஹாரருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஐ திங்க் இட் வில் ஒர்க்.